அனைவருக்கும் வணக்கம். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் JLPT N2 ஓட கிராமர் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்று வந்து 3வது காணொளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா நீ ககிரி இதோட அர்த்தம் வந்து மட்டும் அப்படின்ற ஒரு பொருளில் உபயோகப்படுத்துகிறாங்க. இதனோட வாக்கிய அமைப்பு பார்த்தீங்கன்னா பெயர் சொல் ப்ளஸ் நீ ககிரி அப்படின்ற அமைப்பில் வரும். ஒரு சில இடங்களில் வந்து நீ ககிரு அப்படின்னு இருக்கும். பட் பெரும்பாலான இடத்துல நீ ககிரி அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் உபயோகப்படுத்துகிறாங்க. இதனோட உதாரணங்களை இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஹோன்ஜிட்சுனி ககிரி. ஹோன்ஜிட்சு அப்படின்னா இன்று. ஹோன்ஜிட்சுனி ககிரி இன்று மட்டும். சூஜோ ககாக்குனா பொதுவான விலை. சூஜோனா பொதுவான, ககாக்குனா விலை. சூஜோ ககாக்கு 100 கிராமு 1500 yen நோ கியூனிக்குவோ ஹாங்காக்கு தே கோதைக்கியோ ஷித்தே ஒரிமாஸ். இதனோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா சூஜோ ககாக்கு பொதுவான விலை 100 கிராமு. 100னா 100, கிராமுனா கிராம். சென் கோயாக்கு 1500 இருந்த பீஃபோட விலை வந்து ஹாங்காக்குனா ஹாஃப் ப்ரைஸ். ஹான் அப்படின்னா ஹாஃப், காக்குனா விலை. ஹாங்காக்கு தே தேய்க்கியோனா ஆஃபர். தேய்க்கியோ இதாஷித்தே ஒரிமாஸ். இந்த இடத்துல இத்தாஷித்தே ஒரிமாஸ் அப்படின்னு முடிகிறது வந்து ஒரு மரியாதையான ஒரு சொல். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் வந்து கஸ்டமருக்கான ஒரு அறிவிப்பாக இதை சொல்கிறது அப்படின்றதுனால இதை வந்து மரியாதையாக இத்தாஷித்தே ஒரிமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்டுக்குள்ளே இல்லை பேசும்போது இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஷித்தே இமாசு, ஷித்தே அரிமாசு அப்படின்னு முடியும். இந்த ஒரிமாசு அப்படின்றது வந்து ஒரு ஹானரிஃபிக்கான ஒரு எண்டிங். இரண்டாவது உதாரணம் குனோகானா நோ பாக்கு நீ ககிரி. குனோகானானா இந்த கார்னரோட ஜப்பானிய மொழியாக்கம் வந்து கார்னர். குனோகானா நோ பேக்கு, பேக்கோட ஜப்பானிய மொழியாக்கம் பேக்கு நீ ககிரி. இங்கே இருக்க இந்த கார்னரில் இருக்க பேக் மட்டும் ஜெம்பின் சான்சென்யன். ஜென் அப்படின்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம். பின் அப்படின்னா பொருட்கள். ஜென் பின் அப்படின்னா எல்லா பொருட்களுமே. சான்சென்யன் அப்படின்னா 3000. சான் அப்படின்னா 3, சென் அப்படின்னா 1000. சான்சென்யன். மூன்றாவது உதாரணம் பார்க்கலாம். கொனோ தோபுட்ஸு என்வா. கொனோ தோபுட்ஸ்னா இந்த. தோபுட்ஸு என் அப்படின்னா ஜூ, மிருக காட்சி சாலை. தோபுட்ஸு அப்படின்னா விலங்கு அப்படின்னு அர்த்தம். என் அப்படின்னா பார்க். ஸோ ஜப்பானிய மொழியில் விலங்குகள் இருக்க ஒரு பார்க். கொனோ தோபுட்ஸு என்வா நட்சுயாசுமி நீ ககிரி. நட்சுயாசுமி நீ ககிரினா சம்மர் ஹாலிடேஸில் மட்டும். நட்சுயாசுமி நீ ககிரி அந்த சம்மர் ஹாலிடேஸில் மட்டும். யோரு குஜி மதே கையன் ஷித்தே ஒரிமாஸ். யோரு அப்படின்னா ஈவினிங், குஜி அப்படின்னா 9 o'clock, கு அப்படின்னா 9, ஜி அப்படின்னா மணி, 9 மணி வரை. மதே அப்படின்னா வரை. கையன் அப்படின்னா பார்க் ஓப்பனில் இருக்கிறது. கை அப்படின்னா ஓப்பன், என் அப்படின்னா பார்க். யோரு குஜி மதே கையன் ஷித்தே ஒரிமாஸ். ஸோ இங்கே அகைன் பார்த்தீங்கன்னா ஷித்தே ஒரிமாஸ் அப்படின்னு முடியுது. நான் முதல்ல சொன்ன உதாரணத்துலையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஷித்தே ஒரிமாஸ். ஸோ ஒரு கஸ்டமர்கிட்டயோ இல்லை ஒரு பப்ளிக்குக்கோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது அதை ரொம்ப மரியாதையாக கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால அந்த இடத்துல ஷித்தே ஒரிமாஸ். ஒரிமாஸ்ன்றது ஒரு ஆனரிஃபிக்கான எண்டிங் வேர்ட். நாலாவது உதாரணம் பார்க்கலாம். ஹஜிமேத்தேனோ ஒக்யாக் சமானி ககிரி. ஹஜிமேத்தே அப்படின்னா முதல் தடவையா. ஒக்யாக் சமா அப்படின்னா கஸ்டமர். இந்த இடத்துல ஓன்றது மரியாதை சொல். ஓன்றது ஹானரிஃபிக்காக உபயோகப்படுத்துறது. ஒக்யாக் சமா அப்படின்னா கஸ்டமர். ஒக்யாக் சமானி ககிரி முதல் தடவையாக வர கஸ்டமர்களுக்கு மட்டும். முரியோ ஒத்தமேஷி ஓ ஓமோஷி கோமி இதாதக்கேமாஸ். முரியோ ஓ தமேஷினா ஃப்ரீ ட்ரையல். முரியோ அப்படின்னா இலவசமான, ஃப்ரீ. தமேஷி அப்படின்னா ட்ரையல். இது மேபி ஒரு கார் டீலரில் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு ஒரு பொருளை வாங்கி நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்கலாம். முரியோ ஒத்தாமேஷி ஓ ஓமோஷி கோமி இதாதக்கேமாஸ். ஓமோஷி கோமி அப்படின்னா அப்ளிகேஷன். ஓமோஷி கோமினா அப்ளிகேஷன். இதாதக்கேமாஸ்னா அப்ளிகேஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் குறிப்பிடுறாங்க. ஐந்தாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா கோஜோனோ மிகாக்கு. கோஜோ அப்படின்னா ஃபேக்ட்ரி. மிகாக்கு அப்படின்னா அந்த இடத்த வந்து போய் பார்த்து கற்றுக்கிறது. மீ அப்படின்னா பார்க்கறது. மிருவோட ஷார்ட் முதல் வார்த்தை வந்து மீ. கக்கு அப்படின்றது லேர்ன் பண்ணிக்கிறது, பார்த்து கற்றுக்கிறது. கோஜோனோ மிகாக்கு வா யோயாக்கு சரேத்தா கத்தா. யோயாக்கு அப்படின்னா ரிசர்வேஷன், முன்பதிவு. சரேத்தா அப்படின்னா செய்த, முன்பதிவு செய்த. கத்தா அப்படின்னா முன்பதிவு செய்தவர்கள். கத்தான்றது ஆட்களையோ
இல்லை ஒரு செயல்முறையோ குறிப்பிடுறது. இந்த இடத்துல வந்து கத்தாவோட மீனிங் வந்து அந்த ஆட்கள். யோயாக்கு சரித்த கத்தா, யோயாக்கு செய்தவர்கள், நீ ககிரிமாஸ், யோயாக்கு செய்தவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு அர்த்தம். இன்னொரு தடவை பார்க்கலாம். கோஜோனோ மிகாக்குவா யோயாக்கு சரைத்த கத்தா நீ ககிரிமாஸ். ஸோ இறுதியாக இன்றைக்கி நம்ம பார்த்த கிராமர் வந்து நீ ககிரி. இது வந்து பெயர் சொல்லோடு சேர்ந்து வரும். இதனோட உபயோகம் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான், இவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இதை குறிப்பிடுவாங்க. இது JLPT N2ல் வந்து அதிகமாக உபயோகப்படுத்துகிற ஒரு கிராமர். நீங்கள் வந்து JLPT N2க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த கிராமரை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வாக்கியத்தை உருவாக்கி கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். இல்லை அதில் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.